ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தாய்லாந்தில் பேங்காக்கில் இருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு ரூம் விட்டு கிளம்பியாச்சு. இப்போ இன்றைக்கி எங்கேயாவது சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டேன். எங்கே போகிறேன் என்ன ஏது ஒரு பிளானும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே போகும்போதே யோசிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இப்போ இந்தியன் ஹோட்டலில் சாப்பிட்லாம். ஆனால் இந்தியன் ஹோட்டலில் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம பக்கத்தில் ஏதாவது 7-Eleven ஹோட்டல் இருந்துச்சுன்னா அதில் போயிட்டு 7-Eleven ஹோட்டல் இல்லை, சூப்பர் மார்க்கெட், அதில் போயிட்டு நமக்கு ஏதாவது சாண்ட்விட்சு அந்த மாதிரி ஏதாவது வாழைப்பழம், முட்டை, அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் கிடைக்கும். அதை வாங்கி சிம்பிளாக நாஷ்டா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்புவோம். வாங்க இன்றைக்கி விளாக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எப்போதும் போல் கொடுங்க. வாங்க இன்றைக்கி நம்மளுடைய சுவாரஸ்யமான வீடியோவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இங்கே ஒரு 7-Eleven கடை இருக்குது பாருங்கள். அதாவது நம்ம ரொம்பலாம் அலையணும்னு அவசியம் இல்லை. பக்கம் பக்கமாக 7-Eleven கடை இருக்கும். இதாக இருக்குல்ல 7-Eleven. 7 மட்டும் நம்பரில் போட்டுட்டு 11 இங்கிலீஷில் லெட்டரில் போட்டிருப்பாங்க. கடை உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்கும். நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கிக்கலாம். நான் இங்கே அதிகமாக வர்றது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வருவேன், மதியம் சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு. இப்போ நம்ம கடையிலலாம் போய் சாப்பிட்டோம்னா ஏகப்பட்ட ரூபா போட வேண்டி வரும். அதனால் இங்கே சிம்பிளாக முடிக்கணுன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாண்ட்விட்சு, அதுக்கப்புறம் ரைஸு, பர்கர், பீஸா இது எல்லாமே இருக்கும். அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும், கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிக்கலாம். அது போக வந்து உங்களுக்கு காஃபி, நூடுல்ஸு இதெல்லாம் இங்கேயே கப்பு வச்சுருப்பாங்க. இந்த கப்பில் இப்போ இந்த காஃபி போடணும்னா இந்த கப்பை எடுத்து இந்த இதில் ஏதாவது ஒன்று இந்த இருக்கலாம், இதில் எல்லாமே பால் பொடி, சீனி எல்லாமே மிக்ஸாக இருக்கும். இதை தூக்கி கொட்டிட்டு அந்த கப்பை தூக்கி வச்சுட்டு வெந்நியை பிடிச்சிட்டு அங்கே கொண்டு போனோம்னா அதுக்கு அவங்க ரூபா வாங்கிக்கிடுவாங்க. இப்போ நான் எதுக்கு வந்தேன், இப்போ நான் ஏதாவது பர்கர், பீஸா அந்த மாதிரி ஐட்டம் வாங்கணும்னு வந்தேன். இங்கே தாய்லாந்தில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த பன்றி இறைச்சி இருக்கும். அதனால் நம்ம வந்து ஹலால்னு போட்டிருக்கோம் பாக்கெட்டில், அதுதான் நம்ம வாங்கணும். இப்போ இதில் பாருங்கள், அரபியில் வந்து ஹலால்னு போட்டிருக்காங்களா, இது வாங்கலாம். இது வந்து பீஃப் பர்கர், சரியா? அதே மாதிரி அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் சீஸ் பர்கர், இதுலேயும் பார்த்திங்கன்னா ஹலாலுங்கிற முத்திரை கொடுத்துருக்காங்க. அது இந்த வெளிநாட்டு பயணிகள், இங்கே டூரிஸ்ட்லாம் நிறைய வர்றதுனால அந்த மாதிரி அவங்க தாய்லாந்து அரசாங்கமே இது வந்து பண்ணுது. இதுலேயும் ஹலால்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த 3ல் ஏதாவது இது என்னது, இது சிக்கன் நினைக்கிறேன், ஃபிஷ்ஷு. ஆமாம், ஃபிஷ் அண்டு சீஸ் பர்கர். இதுக்கு விலை பார்த்திங்கன்னா 42, அதுக்கப்புறம் 32, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 55. இது எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம இது வாங்கிடுவோமா, இது என்னது, ஸ்பைசி சிக்கன் பர்கர், இது ஒன்று எடுத்துக்கிடுவோம், சரியா? அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் கிடந்துச்சுன்னா ஃபில் பண்ணுறதுக்கு வாழைப்பழம் வாங்கிக்கலாம், பால் வாங்கிக்கலாம், சோயா பால் அந்த மாதிரி ஐட்டம் இருக்கும், பிஸ்கட் இருக்கும், சாக்லேட் இருக்கும். இப்போ இதை வந்து இங்கே வந்து அவங்க சூடு பண்ணி தந்துடுவாங்க பாருங்க. நான் கொடுத்ததுக்கப்புறம் இதை ஹீட் பண்ணி அழகாக தந்துடுவாங்க கொஞ்ச நேரத்தில், ரொம்பலாம் டைம் ஆகும். அவங்க கேட்குறாங்களாம் அந்த மைக்ரோ ஓவனில் வச்சு கொடுத்துருவாங்க. என்ன போட்டாங்களாம், மைக்ரோ ஓவன், அதில் போட்டால் அது ஹீட் ஆயிரும். 50 பாத். ஓகே, இது வந்து ரெண்டும் சேர்த்து 50 பாத்து இதாங்க, 50 பாத். தேங்க்யூ. பாருங்கள், ரெடி ஆகிடும். ஓகே, தேங்க்யூ. அப்படியே அந்த மைக்ரோ ஓவனில் அந்த பாக்கெட்டோடி வச்சு லைட்டாக ஹீட் பண்ணி தந்துடுவாங்க. அது உள்ளே எல்லாம் நல்லா சீஸெல்லாம் மெல்ட் ஆயிரும். அது சாப்பிட ருசியாக இருக்கும். இது வந்து வாழைப்பழம் இதுவும் சேர்த்து ரெண்டும் 50 பாத்து வாங்கியிருக்காங்க. 50 பாத்துனா நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ வருது, 145 ரூபா, 150 ரூபான்னு கணக்கு வச்சுக்கிடுங்க. அதாவது 50 வந்து பெருக்கிக்கணும், 50 × 3 போட்டுக்கணும். 50 × 3 போட்டால் 150. அப்படி தான் இங்கே வந்து தாய் பாத்துக்கும் நம்ம இந்தியன் மணிக்கும் அதான் வித்தியாசம். இப்போ 150 ரூபா இந்த காலையில் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ இதே இது
நான் வந்து இப்போ ஹோட்டல் பண்ணணும் வைங்க, ஹோட்டலில் ரொம்ப ஆகும். 150க்கு மேலே போகும். ஏன்னா ஒரு ரொட்டி, ஒரு டீ, அதுக்கப்புறம் என்ன வாங்கினாலும் சரி 150 ரூபாய்க்கு மேலே போகும் எப்படியும். கம்மியான விலையில் கிடைக்காது. நம்ம கம்மியான விலையில் சாப்பிட்ணும்னா இந்த மாதிரி 7-Eleven தான் சாப்பிடணும். நம்ம வந்து அந்த ஃப்ரெண்டில் வந்து பஸ் ஸ்டாப் இருக்கான்னு பார்க்கணும். பஸ் ஸ்டாப் இருந்துச்சுன்னா அதில் வந்து பஸ்ஸை பிடிச்சி போகணும். ரோட்டை கிராஸ் பண்ணிடுவோமா? பண்ணியாச்சு, ஆப்போசிட்டில் வரோம். இதெல்லாம் கொஞ்சம் பழைய காலத்து பில்டிங், ரொம்ப வருஷம் ஆச்சு. பர்மாவில் நம்ம எப்படி பார்த்தோம், ஸ்ட்ரீட் ஃபுட்டு எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ரீட் ஃபுட்டு. ஆனால் அங்கே வந்து அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப ரேர். அதுக்குன்னு சில பகுதிகள் வச்சுருக்காங்க, அங்கே போனால் கிடைக்கும் ஸ்ட்ரீட் ஃபுட்டு. மற்றபடி எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரீட் ஃபுட்டு 1-2 தான் இருக்குது, ரொம்பலாம் கிடையாது. இங்கே வந்து எல்லாம் கடைக்குள்ளே வச்சு தான் இது பண்ணுறாங்க. பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் பழைய மாடலில் தான் இருக்குது. இந்த உள்ளே போனோம்னா அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது. அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து கூலர் இருக்குது, தண்ணி இருக்குது. நமக்கு தேவையான தண்ணியை வந்து குடிச்சிக்கலாம். இப்போ நான் வந்து தண்ணி பாட்டில் அதிகமாக வாங்குறதில்ல. இந்த மாதிரி பள்ளியில் இருக்கக்கூடிய கூலரை தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிடுவேன். இதில் பாருங்கள், இருக்கலாம் கூலரு. இதில் நல்ல தண்ணி, சூப்பர் தண்ணி வரும். இதில் பிடிச்சி வச்சுக்கிடுவேன் பாட்டிலில். அதை பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அந்த பைசா கூட மிச்சம்தான். அப்படியே அமௌண்ட்டு கூடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் ஆயிரும். சின்னதாக கட் பண்ணி ஹீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா இது ஹீட் ஆச்சு உள்ளே வந்து அந்த நீராவி படிஞ்சு அப்படியே பொதுன்னு ஆயிரும். அதனால் அந்த காற்று வெளியாகிறதுக்கு அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. பெரும்பாலும் இதில் தான் நம்மளுடைய வாழ்க்கை ஓடுது. சரி பார்ப்போம். சோறு சாப்பிட்டே நாளாச்சு. மியான்மரில் வச்சு சோறு சாப்பிட்டேன். நம்ம இந்த லாண்ட்ரி கடை நிறைய இடத்துல பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், அதாவது 1 கிலோ 50 தாய்பாத்து. 50 தாய்பாத்துனா நான் சொன்னோம்ல 150 ரூபா 1 கிலோ. அதே மாதிரி ஸ்பீடாக வேணும்னா 100 தாய்பாத்து. அப்போ ஸ்பீடுனா ஒரு 300 ரூபா வரும். இப்போ நம்ம 1 கிலோ போட்டாலும் சரி, அதை விட கம்மியாக போட்டாலும் சரி, அந்த 1 கிலோ காசு தான் வாங்குவாங்க. அதனால் இருக்கிற சாக்ஸு, அண்டர்வேர், அது இது எல்லாத்தையும் தூக்கி மொத்தமாக போட்டு 1 கிலோ கொடுத்துட்டோம்னா 50 தாய்பாத்தில் முடிஞ்சிடும். சில இடங்களில் வந்து 40 தாய்பாத்து கூட வாங்குறாங்க. சில இடத்துல வந்து நம்மளே காயின் போட்டு செலவு பண்ணுற மாதிரி வாஷிங் மிஷின்லாம் வச்சு அது கூட வச்சுருக்காங்க. அது நான் பிறகு காமிக்கிறேன். மியான்மருக்கும் தாய்லாந்துக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஏன்னா இது வந்து டூரிஸ்ட் பிளேஸு, அது வேறு, இது வேறு. அங்கே வந்து நம்ம வணக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மிங்களப்பா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து வணக்கம்க்கு சாவாட்கி கப் அப்படின்னு சொல்லணும். சாவாட்கி கப்புன்னு கடைசியில் சேர்த்துக்கணும். அதே மாதிரி நன்றின்னு சொல்கிறதுக்கு கொப்புன்குன் கப், கொப்குன் கப் அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த 2 வார்த்தை தான் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடியது. அதனால் அதை 2 நான் படித்து வச்சுருக்கேன். பார்ப்போம், அதை போகிற இடத்துல யூஸ் பண்ணி அப்படியே மக்களை கவுத்துற வண்டி தான். இந்த பக்கம் கிட்டத்தட்ட நம்ம பஸ் ஸ்டாப்புக்கிட்ட வந்தாச்சு. பஸ் ஸ்டாப்பு வந்து அவ்வளோ தெளிவாக தூரத்துலேருந்து பார்த்தா தெரியாது. சின்ன போர்டு தான் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், இதாக இருக்கலாம் இந்த சின்ன போர்டு. இது எப்படி தெரியும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது? அதுலேயும் நோட்டீஸ் ஒட்டி அதுவும் தெரியலை. இன்னும் கொஞ்சம் பேர் நிற்காங்க. சரி, நம்ம வெயிட் பண்ணுவோம். என்ன பஸ் வருதோ அதில் ஏறி போயிட வண்டி தான். நம்பர் 53 வந்துடுச்சு. இதில் ஏறி போவோம். வண்டி வந்து இசுசு வண்டி. என்ன நிற்காம போகுது? இதில் பாருங்கள், போர்டில் இந்த கீழே போட்டிருக்காங்க S1, அப்புறம் A4. இது வந்து S1 வந்து சவர்ணபூமி ஏர்போர்ட்டு போகுது. A4 வந்து டான்முயான் ஏர்போர்ட்டுக்கு போகுது. பஸ்ஸில் ஈஸியாகிட்டு நம்ம ஏர்போர்ட் போயிடலாம், பிரச்சனை இல்லை. நம்ம டாக்ஸி பிடிக்கணும், ஆட்டோ பிடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. கடையில் நிறைய ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. குறவு வரணும். ஏப்பா ஏகப்பட்டது. இது என்னது? இது என்னது தெரியுதா? ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. 195 தாய்பாத். இது என்ன வண்டி இது? இந்த ரோட்டு வர கடையில்
வாழைப்பழத்தில் அந்த ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் இதை அப்படியே விரித்து வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப்பாக வச்சுருக்காங்க, ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குது. ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி அது கூட விற்கிறாங்க. அப்புறம் இங்கே என்னன்னு தெரியல, இது இந்த இலையில் சுருட்டி அவர் ஏதோ வச்சுருக்காரு, இது என்ன ஐட்டம் தெரியல. இது 15 பார்த்தான். பரவாயில்ல, எல்லாருமே விலையை கரெக்டாக எழுதிடுறாங்க, கன்ஃபியூஸே கிடையாது. இதில் 45 பார்த்து எழுதியிருக்கு. நான் நிறைய கடைகளில் போய் பார்த்தேன், எல்லா கடையிலையும் இளநீ கடையிலேருந்து எல்லா கடையிலையும் ஆளை பார்த்து கூட்டுறது குறைக்கிறதுலாம் கிடையாது. அது எல்லாம் அவங்களுக்கு தெரியும், வெளிநாட்டுக்காரங்க தான் அதிகமாக வருவாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி எழுதி வச்சிருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம். இதுதான் டுக் டுக். எவ்வளோ வேகம் சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்டையை கிளப்பிட்டு போகும், டர்ன்னு பூரா ரோடு பூரா சவுண்டு வரும். இந்த மிஷின் சின்னதாக இருக்குது, ரோட்டு ஓரத்தில் நம்ம நடந்து போகும்போது பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு, அதுக்கப்புறம் தண்ணி பில் கட்டிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை இந்த கார்டில் பண்ணிக்கலாம். இதில் உள்ளூர் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் இங்கிலீஷு, இந்த ரெண்டுமே இருக்கும். ஆனால் இவங்க மெயினாக அங்கே உள்ளூர் லாங்குவேஜை தான் அவங்க வச்சுருக்காங்க. உள்ள ஸ்க்ரீனில் இங்கிலீஷ் இருக்கும் போல இருக்குது. தொட்டு பார்ப்போமா? இந்த மொழி வருதுல, இதில் இங்கிலீஷ் இருக்குது, மற்ற சைனீஸ் லாங்குவேஜ், லாவோஸு, இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, தமிழ் எல்லா லாங்குவேஜும் இருக்குது. நண்பர்களே, இங்கே ஒரு பஸ்ஸு வருது. நம்ம கையை காமிக்கலன்னா நிற்காமல் ஓடிடுறாங்க. எங்கே தான் போகிறாங்களோ தெரியல. 2 டோர். வாங்க உள்ள போ. அப்போ கொஞ்சம் போல சில்லறை கிடச்சிருக்கு. பஸ்ஸில் யாரும் இல்லை, காலியாக தான் இருக்கு. இந்த சைடு எல்லாம் ஒத்த சீட்டு, அந்த சைடில் 2 பேருக்கு வர்ற மாதிரி டபுள் சீட்டு. உள்ள எல்லாம் பலகை, மேலே பிடிக்கிறது கம்பி. வருஷங்கள் ஆயிட்டு. இந்த பஸ்ஸை பார்த்தோன்னே எனக்கு பழைய காலத்து ஞாபகம் தான் வருது. தாய்லாந்து வெளியில் எப்படி இருக்கு பாருங்க. நிறைய இடத்துல ரோடு வேலை நடக்குது, அதனால் அந்த காட்சிகள் அந்த அளவுக்கு சூப்பராக பார்க்க முடியல. இதெல்லாம் நிறைய கொடிகள் வச்சுருக்காங்க, தாய்லாந்து கொடி, ஆகப்பட்ட கொடி இருக்கு. பஸ்ஸில் போன்ட்டாங்க. இது என்ன கூத்தா இருக்குது? இது வேறு டிக்கெட் எடுக்கணுமா, இல்லை பழைய டிக்கெட்லேயே போகலாமா? 53 தான் வந்தேன். எல்லா மக்களும் போகிறாங்க, நம்ம இதில் போயிடும். அப்போ ஓகே போகலாம். ரைட், இதுதான் கிராண்ட் பேலஸ். செவரே எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது, கிலோமீட்டர் கணக்கில் போகுது. சைட்லெல்லாம் அழகாட்டு உள்ளே வச்சு சூப்பராக இருக்குது. இந்த நைட்டு இந்த லைட்லாம் சூப்பராக எரியும் போல இருக்குது. இங்கே ஒரு கேட்டு இருந்துச்சு, அந்த கேட்டுக்கு போனேன். இங்கே இல்லைப்பா, அந்த பக்கம் போ அப்படின்ட்டாங்க. நண்பர்களே, இதுதான் கிராண்ட் பேலஸ். இது 1782ஆம் ஆண்டு முதலாம் ராமா, அதாவது கிங் ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே உள்ள அரசரை ராமான்னு சேர்த்துக்கிடுவாங்க. அந்த முதலாம் ராமா காலத்திலேருந்து 1946ஆம் ஆண்டு 8ஆம் ராமா அரசர் ஆட்சி செய்கிற வரைக்கும் இந்த பேலஸில் தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதை இப்போ மக்கள் பார்வைக்கு விட்டுட்டாங்க. உள்ள டிக்கெட்டு என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல, பார்ப்போம். எப்படியும் குறைஞ்சது ஒரு 500 பார்த்தாவது இருக்கும். என்கிட்ட அவ்வளோ ரூபா கொண்டு வரலண்ணா, கேட்டு பார்ப்போம். கோகோனட் 50 தாய் பார்த்து இளநீ சரியான சைஸாக இருக்குது. அதுக்குள்ளே அங்கே வெட்டிட்டியா? ஓகே, தேங்க்யூ. எவ்வளோ பெருசாக இருக்குது. தாய்லாந்து ட்ரெஸ்ஸு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இதெல்லாம் 100 தாய்பாத்து, அதாவது நம்ம ஒரு காசு 300 வருது. நல்லா சூப்பராக இருக்குது. இது துணியுமே காட்டன் துணி போல் இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாம் யானை படம் அதிகமாக போட்டிருக்கு. இந்த அம்மா கொடுத்துருக்கலாம் இந்த இது, அதுக்கப்புறம் இதெல்லாம் 200 பார்த்து.
இது பாருங்க, சரியான மாதிரி இருக்குது. இது 100 பாத்து, இது இந்த மேலே போடுறது, அதுக்கப்புறம் கேப்பு எல்லாம் கூட இருக்குது. ஓகே, போமா, எல்லா மக்களும் போகிறாங்க. இருக்குது ஆண்களுக்கு இதுவும் 100 தான். சட்டை சூப்பராக இருக்குது. இங்கே உள்ள வெயிலுக்கு நல்லாயிருக்கும். நம்மளும் பிறகு இந்த யானை இல்லாத ஒரு சட்டை பார்த்து வாங்கணும். தாய்லாந்துக்கு வந்தால் தாய்லாந்துக்கார மாதிரி இருக்க வேண்டாமா? அப்பா எவ்வளோ பெரிய பேலஸ்! இதை சுற்றி வரதுக்குள்ளே எனக்கு போதும் தான் ஆகி போச்சு. எத்தனை ரவுண்ட் அடிக்க டிக்கெட் எடுக்க, அந்த பக்கம் போ இந்த பக்கம் போன்னு அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. எந்த பக்கம் தான் என்ட்ரன்ஸ் இருக்குதுன்னு தெரியல. உள்ள ஏகப்பட்ட மக்கள் சுற்றுறாங்க. கேட்டெல்லாம் பெரிய பெரிய கேட்டு, சுற்றி வாயில் காவலர், அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸு. இது பாருங்கள், கிராண்ட் பேலஸ் டூரிஸ்ட் கைடு. அதாவது இவங்களுக்கு வந்து இப்போ நம்ம பர்மாலேருந்து வருவாங்க, மலேசியாவிலேருந்து வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் இதை பற்றி டீட்டெயில் சொல்கிறதுக்காண்டி இங்கே நிறைய டிரான்ஸ்லேட்டர் கூட இருக்காங்க. என்கிட்ட கூட கேட்டாங்க, இந்தியா எனக்கு இந்தியா தெரியும் அப்படின்ட்டு. இந்தியானா அவங்க வந்து ஹிந்தி தான் மேக்ஸிமம் பேசுவாங்க, தமிழ் பேசுகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். உள்ளே வந்தாச்சு. டிக்கெட் எவ்வளோ தெரியுமா? 500 பாத்து. நான் டிக்கெட் எடுக்கலை. இப்போ அங்கே உள்ளே போகிறதுக்காக வேண்டி டிக்கெட் எடுக்கணும் போல இருக்குது. அதனால் அங்கே வரைக்கும் போவோம். அதுக்கப்புறம் இங்கே டிக்கெட் எடுக்கிறதுக்கு மெஷின் கூட இருக்குது. அப்போ உள்ள அரண்மனை எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ தான் வந்து உள்ள ஆட்கள் இல்லை, ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்தும் போது வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அரச குடும்பம் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. சரியான மாதிரி இருக்குது. தான் டிக்கெட் எடுக்கணும். 500 பாத்து கேட்காங்களா? அப்பா, 500 பாத்து அதிகம்தான். கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போகலாம் உள்ள. சரி, அங்கே வரைக்கும் போயிட்டு அப்புறம் திரும்ப வந்துடலாம். சூப்பர். ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் வராங்க. அந்த என்ட்ரன்ஸில் டிக்கெட்டு அது வரைக்கும் போகலாம், அதுக்கப்புறம் போக முடியாது உள்ள. இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். இதா சுற்றி பார்க்குறதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் வேணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெருசாக இருக்குது. காம்பவுண்டு சோறே சுற்றி 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 வருது. எப்பாடி எப்பா ஜம்முன் இருக்கு. அப்படி கலை நயத்தோடு கட்டியிருக்காங்க. பெரிய விஷயம். ஏப்பா, இதான் ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. என்ன அழகா இருக்கு, அப்படியே ரசித்து கட்டியிருக்காங்க. இந்த கீழே பாருங்க, இதெல்லாம் இந்த காவலாளிகள் சிலை மாதிரி இருக்கு. அவங்க வந்து ஒவ்வொரு மிருகத்துக்கு மேலே நிற்காங்க. இந்த பக்கம் இது ஒரு வித்தியாசமான கத்தி. இது வரைக்கும் வரலாம். இதுக்கப்புறம் டிக்கெட் கொடுத்தா தான் உள்ளே போக முடியும். சூப்பர். பாருங்க, அணிவகுப்பு வருது பாருங்க, இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இவ்வளோ ஆட்கள் வருது பாருங்க, விதவிதமான ஆட்கள், விதவிதமான நாட்டுகளில் இருந்து வர்றாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க வந்திருக்கிறது வந்து சுற்றுலாக்காண்டியே வர்றாங்க. இது வந்து இங்கிலீஷ்காரங்க வந்து வர்றது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து விலை ரொம்ப அவங்க நாட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி செலவு. இங்கே ரூமாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பஸ்ஸு போக்குவரத்து, இது எல்லாமே கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாடுகளுக்கு வர்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் கொத்து கொத்தாக கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. நம்ம இந்தியன்ஸுக்கு பார்க்கும்போது இது கொஞ்சம் விலை அதிகம் தான். அது சைனாக்காரங்க வர்றாங்க. அது போக வந்து இங்கே பக்கத்து நாடுகள் மலேசியா, மியான்மர், நிறைய நாடுகளில் இருந்து இங்கே வர்றாங்க. ஆனால் கண்டுபிடிக்க முடியாது, பெரிய வித்தியாசம் அவங்களுக்குள்ளே கண்டுபிடிக்க முடியாது. எல்லோரும் பார்க்கும்போது ஒன்றா தான் இருப்பாங்க.
இதெல்லாம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் போல இருக்குது. போலீஸ் பாதுகாப்போடி வந்திருக்காங்க. லேடிஸ் போலீஸு, ஜென்ட்ஸ் போலீஸு எல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் இங்கே பூரா பேபிஸ், குழந்தைகள் எல்லாம் யூனிஃபார்ம்லேயே வந்திருக்காங்க. நம்மளும் சின்ன பிள்ளையாக இருந்தால் இதோட இந்த கூட்டத்தோடி கூட்டமாக போயிடலாம் உள்ள. நம்ம பெரிய ஆளாகிட்டோமே, விட மாட்டாங்க உள்ள. சரி உள்ளே போவோம், வெளியே போவோம். வெளியே போயிட்டு ஓரமாக கொஞ்சம் குளிர் காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேறு இலவசமாக எங்கேயாவது கூட்டு போகிறாங்களான்னு பார்ப்போம். அங்கே போய் ட்ரை பண்ணுவோம். இது வந்து நம்ம மைண்டில் இருக்கட்டும். இன்னொரு நாளைக்கு எங்கே போகுது, அடுத்தால தாய்லாந்து வரும்போது கூட பார்த்துக்கலாம், இல்லை இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். வாங்க. அப்பா கூட்டத்தை பாருங்க, அலை மோதுது, சரியான கூட்டம். அழகாங்கண்ணே உட்கார்றது கல் போட்டிருக்காங்க, இதில் கொஞ்சம் உட்காருவோம். இவங்க வந்து இந்த சுற்றுலா வர்றவங்க வந்து முக்கியமாக ஒரு கைடை ஒன்று வச்சுக்கிறாங்க, இங்கே லோக்கல் கைடு. அவங்க இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்குது. நமக்கு தெரியாதுல்ல, நம்ம பொதுவாக அந்த மண்டபம் என்னது, இந்த கட்டடம் என்னது, இந்த உயரமாக என்ன இருக்குது நமக்கு தெரியாது. அதனால் அதை விளக்குறதுக்கு அதுக்குன்னு நிறைய கைடு இருக்காங்க வெளியே. அவங்க எல்லாம் மேக்ஸிமம் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க அதிகமாக இருக்காங்க. அவங்க வந்து அழகாக கூப்பிட்டு வந்து எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. இப்போ நான் அந்த கிட்ட போய் காமிக்கிறேன் பாருங்க. அங்கே ஒரு அண்ணனா அம்மாவான்னு தெரியல, பாப்பா எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த இவ்வளோ வரைக்கும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்க கையில் பாருங்க, அந்த ராஜாக்களினுடைய வம்சம் இருக்குல்ல, அந்த ஃபோட்டோ எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து அரகுற ட்ரெஸ்ஸு வந்து போட்டுட்டு உள்ளே போகக்கூடாதான், எல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஷார்ட்டு பேண்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்லீவ்லெஸ் ஷர்ட்டு, அதுக்கப்புறம் ஷார்ட்டு டாப்பு, இந்த மாதிரி டைட்டு பேண்ட்டு இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதெல்லாம் ப்ரோஹிபிட்டட் அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதுக்கு வந்து அவங்களே இங்கே துணி விற்கிறாங்க. இங்கே பாருங்க, பேண்ட்டு நம்ம வெளியில் எவ்வளோ பார்த்தோம், 100 பார்த்தோம், அங்கே 200 போட்டிருக்காங்க. இது மேலே போடுறது, அதுக்கப்புறம் இதுக்கு போடுறது. வரக்கூடிய கூட்டத்தை பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு. இது வழியாக தான் போகுது. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் என்ட்ரன்ஸு. தூரத்துலேருந்து இந்த அரண்மனை எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. அது வந்து இது வந்து சும்மா சாதாரணமாக இது வந்து சின்ன இடம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய இடம், மிகப்பெரிய இடம். இதை சுற்றி பார்க்குறதுக்கே தனியாட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வேணும். இந்த பக்கம் பாருங்கள், இங்கேயுமே அந்த அரண்மனையினுடைய இதெல்லாம் இருக்குது. ஃபுல்லாக அந்த சைடில் ஃபுல்லாக வந்து வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்குது. கூட்டிகிட்டு போகிறதுக்கு பஸ்ஸு சிம்பிளாக இருக்குது. மர சீட்டு போட்டு நல்லா ஒவ்வொரு சீட்டுக்கும் வந்து ஏறுறதுக்கு இடம். என்ன ஸ்பெஷாலிட்டி பண்ணியிருக்காங்க சார். அதுவும் எவ்வளோ நீட்டாக பார்க்குறதுக்கு, அந்த டூரிஸ்ட் மக்களை கவர்றதுக்குன்னே அழகாக பண்ணியிருக்காங்க. மசாலா இந்தியன் ஃபுட் ஹாஸ்டல் அண்ட் கெஸ்ட் ஹவுஸ், வெஜ்ஜி நான்வெஜ்ஜி இதெல்லாம் கிடைக்கும். இங்கே போட்டிருக்காங்க. என்ன தெரியுமா, டீ, மசாலா டீ 30 தாய் பாத்து, காஃபி 30 தாய் பாத்து. அதுக்கப்புறம் ரூம் ஃபார் 2 டார்மெட்ரி வந்து 200 ரூபா, ப்ரைவேட்டு 550 ரூபா. அதுக்கப்புறம் 750 900 இதெல்லாம் இருக்குது. டார்மெட்ரினா என்ன தெரியுமா, இது அந்த பங்கர் பெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, மேலையும் கீழையும் ஒரு ரூமில் 8 10 12 பெட்டு இருக்கும், அதான் டார்மெட்ரி. சரிங்க, எக்ஸ்சேஞ்சில் கேட்டு பார்ப்போம். நைட்டு வியூஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. லைட்லாம் போட்டு ஜொலிக்குதுங்க, ஒரு மாதிரி மினுங்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்குது, சூப்பர். லைட்டிங்லாம் போட்டு நல்லா ஜம்முன்னு இருக்குது. இந்த பேலஸ் வந்து அரண்மனை அங்கே வரைக்கும் போய்கிட்டே இருக்குது. எப்போ பெரிய ரவுண்டு நடந்து நமக்கு கால் வலிக்கும். இது வந்து தனியாட்டு ஒரு நாள் நம்ம வச்சுக்கணும்.
அப்போ தான் சரியாக வரும். ஹலோ சார், சூப்பர், அருமையாக இருக்குது. இதை மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயம்.